தினம் ஓர் ஆன்மீக சிந்தனை. பிப்ரவரி 21. உடல். உற்றவனே, இந்த உடல் என்னும் வாகனம் கொண்டு நான் உன்னை காணும் நாள் எந்நாளோ? நோயுற்ற உடலை உடையவன் சிதிலமடைந்த குடிசையில் வாழ்வதற்கு ஒப்பாவான். குடிசை எவ்வளவு ஒழுகினாலும் ஒருவன் அதிலேயே வசிப்பதைப் போல பிணியால் வருந்துபவனும் அவ்வேதனைகளுடனேயே வாழ்கிறான். ஆரோக்கியமானவன் பங்களாவாசியை ஒத்தவன். உடல் உபாதையின்றி அவன் ஆனந்தமாக வாழ்கிறான். உடல் நலம் என்பது அவரவர் கர்மவினைக்கேற்ப அமைகிறது. உடல் நோய்வாய்ப்பட்டு வேதனையுற்றாலும் ஒருவர் மனதால் இறைவனோடு இணைந்து ஆனந்தமாக வாழ்ந்தால் அவனும் பங்களாவாசியே. ஆரோக்கியமான உடலை பெற்றிருந்தாலும் உள்ளத்தில் இறை உணர்வின்றி உலக துன்பத்தில் தத்தளித்து போராடுபவர்கள் சிதிலமடைந்த குடிசைவாசிகளே. உடலை முறையாக பயன்படுத்தி இறைத்தன்மையை அடைய முயலுக.